டெய்லி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ வரப்போகிற மழை சீசனுக்கும் சேர்த்து சூடான சாப்பாட்டில் இந்த உடச்சி விட்ட முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டு தான். எங்கள் அம்மாவோட இந்த சிக்னேச்சர் டிஷ்ஷை நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிக்குழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா, தேங்காய், அந்த புளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா இது கூட ஊறணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு பேனில் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு கொதித்து நல்லா திக்காகி வரவும் நம்ம முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறும். அதுவும் ரொம்ப ட்ரை ஆயிரும், ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு முட்டையாக ஒவ்வொரு சைடும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு பேனில் தான் நம்ம செய்யணும். ரொம்ப சூடு ஏறுற பேனில் செஞ்சோம் அப்படின்னா முட்டை சீக்கிரமாகவே ரப்பர் மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்பெஷல் குழம்பு மசாலா தான் இதுக்கு பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.